கருப்பு கவுனி கஞ்சி போடுறோம் பாருங்கள் எப்படின்னு. இந்த அடுப்பில் கஞ்சி ரெடி ஆகிட்டு காய்ச்சி விட்டுருக்கு. அடுப்பில் கஞ்சி தேங்காய் பால் எடுக்கிறோம். நான் வந்து குக்கரில் போட்டுட்டேன். குக்கரில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் பால் ஊற்றுவோம். இது 2வது பால். மொதல் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கடைசியில் ஊற்றிக்கலாண்டி. சிட்டிக்கு உப்பு போட்டுக்குவோம். சொட்டுக்கோண்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். சுகர் போடுவோம். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. இப்படி தான் கஞ்சி காய்ச்சணும். ஃபஸ்ட்டு நைட்டே ஊற போட்டுடணும். அந்த அரிசியை ஊற போட்டுட்டு கழுவிட்டு ஊற போடுங்க. இல்லைன்னா அதில் உள்ள கருப்பெல்லாம் காலையில் கழுவும் போது ஓடிடும். அதனால் கழுவிட்டு ஊற போட்டிங்கன்னா காலையில் அப்படியே குக்கரில் அள்ளி போட்டு வேக வச்சு, நமக்கு இந்த கருப்பு தான் நமக்கு வந்து மெயின். அந்த கருப்பு கலர் போயிடுச்சுன்னா அரிசி தேவையில்லை. இந்த கஞ்சி கொடுக்கணும். இந்த கருப்பு கலருக்கு தான் சத்து. அதனால நைட்டே ஊற போடும்போது க்ளீன் பண்ணி எல்லாமே நல்லதுன்னா அழகாக ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு வந்து காலையில் எடுத்து குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டு கொஞ்சம் நேரம் காய்ச்சி ஆற வச்சுட்டு இந்த இருக்க பார்த்திங்கன்னா அந்த அரிசி இதை வந்து மிக்சியில் அள்ளி ரெண்டு ஓட்டி விட்டுருங்க. மிக்சியில் கிருன்னு ஒரு 4-5 ஒரு பல்ஸ் மூடில் 2 இது பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உடஞ்சா மாதிரி அழகாக வரும். ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அதோட வந்து அது போடுறதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக காய்ச்சறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா குழஞ்சா மாதிரி சூப்பராக இருக்கும்.
நல்லா இருக்கும். ஏலக்காய் தூள் போடுவோம். ஏலக்காவை மிக்சியில் போட்டுட்டு வரேன். ஏலக்காய் போட்டுக்கிட்டோம். அப்படியே இனிப்பெல்லாம் போகும். சூப்பராக இருக்கும். இனிப்பு சில பேருக்கு கம்மியாக தெரியுது இது, அதனால் இன்னும் கொஞ்சம் இனிப்பு போடணும். இன்னும் கொஞ்சம் இனிப்பு போடணும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. ஏலக்காவும் போட்டாச்சு. இதை இது பண்ணி இந்த தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, முதல் பால் அது ஊற்றுவோம். அவ்வளோதான், நல்லா இருக்கும். அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது நான் நேரத்தில் ஊற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள், கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஏன்னா நம்ம குக்கரில் ஏற்கனவே போட்டுட்டோம் கஞ்சியை, அதனால் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். இந்த ஸ்பூன் போட்டால் குடிக்க வராதுன்னு சொல்லுவாங்க, அதனால் வேறு ஸ்பூன் போடுவோம். இந்த ஸ்பூன் போடுவோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கவுனி அரிசி கஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அரிசியை மிக்சியில் வேக வச்சு ஒரு 2-3 விசில் 2-3 பல்ஸ் மூடில் வச்சு சுற்றி விட்ருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப முழுசாக கிடக்கிறது தான் டிஸ்டர்ப் ஆகுது எல்லாருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கவுனி அரிசி கஞ்சி சூப்பராக இருக்காண்டு பார்த்து சொல்லுங்கள். இங்கே இருக்குது பானையில். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுப்போம், எல்லோரும் கொஞ்சம் கொடுப்போம், ஆளு கொஞ்சம் சாப்பிடுவோம். இதை கொண்டு போய் கொடுப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்தாங்க கஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துக்கிட்டு. தேங்க்யூ.